வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்திற்கு வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தற்பொழுது ஜேடியு, பிஜேபி மற்றும் சில குட்டி குட்டி கட்சிகள் அடங்கிய என்டிஏவினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. நிதிஷ்குமார் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு. எதிர்கட்சியாக ஆர்ஜேடி, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் அடங்கிய மகாகட்பந்த் எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. புதுசாக அரசியல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் ஜன்ஸ்வராஜ் அப்படின்ற பெயரில் புது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ மும்முனை போட்டியாக இருக்குது. இந்த தேர்தலில் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்மாத் போல்ஸ் மே மாதம் 5ஆம் தேதி ஒரு கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட்ஸ் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பிஜேபி தான் ஜெயிக்கும், பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம மக்கள் கமெண்ட் செக்ஷனில் பேசுகிறாங்க. ஸோ பீகாரில் திமுக ஜெயிக்குதுன்னா சொல்ல முடியும். ஸோ யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஏஜென்சி எடுத்து வெளியிடக்கூடிய கருத்து கணிப்பு முடிவை நாம் அப்படியே சொல்கிறோம். ஸோ மகாகட்பந்த் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்துருக்குது பாஸ், நீங்கள் அதை சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா வந்து கேளுங்க, அது நியாயமான விஷயம். ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவில் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக 243 தொகுதிகள் இருக்குது. 122+ தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். ஸோ ஜன்மாத் போல்ஸ் அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவு மே மாதம் 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பு முடிவு. அதனுடைய ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய 243 தொகுதியில் என்டிஏ அலையன்ஸ் 148லேருந்து 151 இடங்களை பிடிப்பார்கள் அப்படின்னு, மகாகட்பந்த் 82லேருந்து 84 இடங்களை பிடிப்பார்கள் அப்படின்னும், மற்றவர்கள் 8லேருந்து 10 இடங்களை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ அலையன்ஸ் மெஜாரிட்டியை தாண்டி அவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. 122+ அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க மினிமம் பிடித்தாலே 148 இடங்களை பிடிக்கிறார்கள். ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய அதே கூட்டணி ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்மாத் போல்ஸ் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவில் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில நிறுவனங்கள் கருத்து கணிப்பு முடிவுகளை எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதையும் நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்முடைய சேனலில் பகிர்ந்துக்கிறோம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.